வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விஜய்க்கு சம்மன் அனுப்ப சிபிஐ அதிகாரிகள் முடிவு. சென்னை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைக்க திட்டம். மகளிர் உரிமை தொகை ஸ்டாலினின் கடைசி அஸ்திரம். மக்கள் தெளிவான முடிவெடுப்பார்கள் என அண்ணாமலை உறுதி. சென்னையில் பெய்த தொடர் கனமழையால் நிரம்பி வழியும் ஏரிகள். செம்பரம்பாக்கம் ஏரியில் 24 அடி தண்ணீர் இருப்பு. உரிமை தொகை எனும் உங்கள் உருட்டு இனி எடுபடாது. ஸ்டாலினை தாக்கிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். கொல்கத்தா வந்தார் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி. ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த நெரிசல் விபத்து தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக தாவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பி நேரில் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். கரூருக்கு விஜயை அழைத்தால் பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருப்பதால் சென்னை சிபிஐ அலுவலகத்திலேயே விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக விஜய்க்கு டெல்லியில் இருந்து சம்மன் அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் தொகுப்புக்கு 3000 ரூபாய் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகை கொடுத்தல் போன்றவைதான் ஸ்டாலினின் கடைசி அஸ்திரம் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஸ்டாலின் என்ன செய்தாலும் வரும் தேர்தலில் மக்கள் தெளிவான முடிவெடுப்பார் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் பேசிய அண்ணாமலை 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை இப்போதைக்கு திமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜய், சீமான் ஆகிய 4 முனை போட்டி நிலவுகிறது என்றும் கடைசி நேரத்தில் சூழ்நிலை மாறும் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி முதல் முறையாக முழு கொள்ளளவான 24 அடியை எட்டி கடல் போல காட்சி தருகிறது. ஏரிக்கு வரும் 500 கன அடி நீரும் முழுவதுமாக உபரி நீராக திறந்துவிடப்படுகிறது. இதேபோல சென்னையை சுற்றியுள்ள பூண்டி, புழல் ஏரிகளும் நிரம்பியுள்ளதால் நடப்பாண்டு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் நீர்வரத்து காரணமாக 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேரத்தில் பூண்டி, புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகள் முழுமையாக நிரம்பி உள்ளது. தமிழகத்தில் வீடு, மனை வாங்கும் போது அதற்கான பத்திர பதிவுடன் பட்டா மாறுதலிலும் மக்கள் தற்போது கவனம் செலுத்துகின்றனர். தற்போது வழங்கப்படும் பட்டாவில் மாவட்டம், தாலுகா, கிராமம், நில உரிமையாளர் பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், நிலத்தின் சர்வே எண், உட்பிரிவு எண், பரப்பளவு, வகைப்பாடு ஆகிய அடிப்படை விவரங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்புடைய பத்திரத்தின் எண், சொத்தின் 4 எல்லைகள் குறித்த விவரம், உரிமையாளரின் ஆதார் எண் போன்ற விவரங்களை சேர்க்க வேண்டியது அவசியமாகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி 3 நாள் பயணமாக இன்று அதிகாலை கொல்கத்தா வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரது ரசிகர்கள் மெஸ்ஸி மெஸ்ஸி என உற்சாக குரல் எழுப்பி வரவேற்பு அளித்தனர். உலகக்கோப்பை தாங்கிய மெஸ்ஸியின் 70 அடி உயரமுள்ள முழு உருவ சிலையை இணைய வழியில் திறந்து வைத்த மெஸ்ஸி பின்னர் ஹைதராபாத் சென்றடைந்தார். அங்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட தலா 7 பேர் பங்கேற்கும் காட்சி போட்டியில் விளையாடுகிறார் மெஸ்ஸி. உரிமை தொகை எனும் உங்கள் உருட்டு இனி எடுபடாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சட்டசபை தேர்தலின் போது அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்குவோம் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டுகளாக இத்திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தகுதியுள்ள மகளிருக்கு மட்டுமே என கூறி பாதி பேரை புறந்தள்ளிவிட்டு இப்போது மீதம் இருக்கும் 17 லட்சம் மகளிருக்கும் உரிமை தொகை கொடுக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, எதற்கு இத்தனை குளறுபடிகள், இவ்வளவு பித்தலாட்டங்கள் என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 100 நாள் வேலையின் கீழ் வழங்கப்படும் வேலை நாட்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 125 நாட்களாகவும், குறைந்தபட்ச ஊதியத்தை திருத்தி ஒரு நாளைக்கு 240 ரூபாயாகவும் உயர்த்தி அறிவித்துள்ளது. டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் இனி பூஜ்யா பாபு கிராமீன் ரோஜ்கார் யோஜனா என்று அழைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவும் நிலையில்
காஷ்மீரில் -டிகிரியில் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. டெல்லி, இமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடும் பனிமூட்டம் ஏற்படுவதுடன் இயல்பை விட குறைந்த வெப்பநிலை நீடிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் வெப்பநிலை உறைபனி நிலைக்கும் கீழே சரிந்துள்ளது. குப்வாராவில் -3.6 டிகிரி செல்சியஸ், பகல்காமில் -4.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வட மாநிலங்களில் வீசும் குளிர்காற்று மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இன்று வரை நீடிக்கும். இதேபோல் தெலுங்கானா, வடக்கு உள் கர்நாடகாவிலும் நாளை வரை குளிர்காற்று வீசும் என அறிவித்துள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி ராமதாஸ் தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நிறுவனர் ராமதாஸ், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் அந்த பெருமை முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும் என்று கூறினார். இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் எவ்வளவோ செய்துவிட்டோம், இதற்கு மேல் ஏதாவது செய்தால் அது மக்களை பாதிக்கும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 75வது பிறந்த நாளை டிசம்பர் 12ஆம் தேதி ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தளத்தில் கொண்டாடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் திருமலைக்கு சென்று துலாபாரத்தில் தனக்கு எடைக்கு இணையாக நாணயங்களை வழங்கினார். அவரை தொடர்ந்து அவரது மனைவி, மகள்கள், பேரன்களும் தங்களுக்கு எடைக்கு எடையாக நாணயங்கள், வெல்லம், சர்க்கரை போன்றவற்றை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை VIP பிரேக் தரிசனத்தில் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் இணைந்து ஏழுமலையானை தரிசனம் செய்தார். நடிகர் ரஜினிகாந்துக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.